another one first round match 11 star versus உப்பிலி. ஆக்சுவலாக பிரதீப் ப்ரோ இந்த ஏரியாவில் சேர்ந்தவர். ஸோ அதன் காரணமாக அவங்க நேமுக்கு விளாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பிளேயர்ஸ் கோங்குடி டீமோட பிளேயர்ஸ் தான் விளாட்றாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர், முதல் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராஜ் பொக்கிசக்காரம்பட்டி டோர்னமெண்ட்டில் ஃபுல்லாகவே சூப்பராக போட்டிருந்தாரு. எந்த பவுண்டரியும் விட்டு கொடுக்காம பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் சாம் நல்ல ஸ்டாப். டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். அவ்வளோ ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் செந்தமிழ் அடிச்சிருக்காரு. அங்கே அம்பேர் காலுக்குள்ளேயே போனுச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப். கதிர் பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் இப்போ சைக்கிள் முத்துக்குமார் இந்த மாதிரி ஒரு பிளிக்குமாயி போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் காலுக்குள்ளே போயிடுச்சு. ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு கதிர். அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 3 ரன் ஓடியை எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ரன்னிங் ஃப்ரம் முத்துக்குமார் அண்ட் செந்தமை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு எடுத்துருமாரு. குயிக்கரான டெலிவரி லோ கேப்டாவே போட்டிருக்காரு. டாட் பால். ஒழுங்கா ஸ்டெப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நின்னுட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். அங்கே 2 ஃபீல்டர் போனாங்க. சாம் லிவிட் கேட்டாரு. நல்ல கேட்ச் ஆகி பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேன், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தமிழ். அவரோட விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே போய் அப்ரிசியேட் பண்ணுறாங்க சாம. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பால்லே சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. 11 ஸ்டார். ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் முதல் 5 பால் நல்லா போட்டார். கடைசி பாலில் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார் மாமுண்டி அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட ராகுல். ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். ஃபுல் டாஸான பாலை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அம்பேர் நோ பால் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எடுத்திருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். கீப்பர் சிவா டென்ஷன் ஆகிறத பார்க்க முடியுது. அது காரணம் வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. போன பாலில் 6 கொண்டு வந்திருந்தாரு. மீட் பண்ண பாலில் இந்த மாதிரி பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. ஃபுல்லாகவே கான்செப்ட் போட்டு போயிட்டாரு. தெளிவாக கனெக்டும் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நோ பாலுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க. அங்கே பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா பைஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி ஆட பார்த்தாரு. சூப்பரான ஏக்கர் அப் டு ஏக்கர். நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தெரிஞ்சு இந்த மாதிரி நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். தெளிவாக கனெக்ட் ஆகலை. அந்த எண்டில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸ். சிவா நல்லா ட்ரை பண்ணார். நான் ஸ்டெம்பில் படலை. ஒரு ரன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் கண்ணா விரட்டி போனார். பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 3வது ரன்னுக்கான ட்ரை. அங்கே த்ரோ எகைன் தவறு பண்ணியிருக்காரு சிவா. எடுத்து பவுலர் 2க்கு அடித்தாரு. அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இங்கே இது வரைக்கும் 4 ரன்னுக்கிட்ட ஓட்டாங்க. இந்த பால் 4 ரன். 2 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் ஓவர் போட பிங்கோ. ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பினாரு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிங்கோ. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராஜ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ட்ராவல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணி. பிங்கோட நெக்ஸ்ட் ஒன் அந்த பக்கமே பால் ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போகுதான்னு பார்த்தா கதிர் விரட்டி போய்க்கிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இப்போ சைக்கிள் முத்துக்குமார் நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா கிடையாது. லைனுக்கு வெளியில் போயிருக்கு. முத்துக்குமார் அவரோட பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் 6 ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு முனையில் பொறுமையாக ஆடிக்கிருந்தார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் கதிர். பால் 2 ரன். அங்கே அம்பேர் க்ரீஸ் வைக்கல அப்படிங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ 1 ரன் மட்டும்தான் இந்த இதில் அலோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்
நம்முடைய உடம்புல பட்டு வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் விழுந்துட்டாரு. ஷார்ட்மேன் ஃபீல்டர். கீப்பர் சிவாவே விரட்டி போய்கிட்டு இருக்காரு. நம்முடைய 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க பைஸில். 3 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரையும் தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 11 ஸ்டார். ஒருத்தர் போட ராஜ் அங்கே கேப்பில் போயிருக்கு. 1 2 பார்க்கலாம். 2 ஃபீல்டர் விரட்டி போனாங்க. ஒரு ஃபீல்டர் காலி விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண. 3வது ரன்னுக்கான ட்ரை 3 ரன் ஓடி இருக்காங்க இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல துல்லிபா பிளேஸ் பண்ணிருக்காரு. 6 கிளியர் பண்ணிருச்சா லயனம் பேஸ். அங்க 6 சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் அவரோட பேட்ல இருந்து வர்ற 2வது 6. தேர்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார் ரொம்ப டைமிங் கொடுத்தாரு. ஒரு ஸ்லோயரை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டாட் பால் சூப்பரா ஸ்லோயர் திருப்பினாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாம். 2 ஃபீல்டர் அவங்க கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போகுது. 1 2 பார்க்கலாம். கீப்பர் சிவா விரட்டி போயிருக்காரு. ஆனால் இங்கே 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டசான பால் ஒரு சிக்கி சார் தூக்கி விட்டு போயிருக்காரு. 1 2 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. நல்ல பேக்கப். இந்த பால் 2 ரன்னோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவாகவே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்ட் டைமில் முத்துக்குமாரனை நல்லா விளையாடலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நிறைய இருந்துருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு மேட்ச் ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் 5th ஓவர் பட பிங்கோ ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்க்கலாம். லைவ் கொடுத்துருக்காங்க. ட்ராப் ஆயிருக்கு. இந்த பால் 2 ரன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு முத்துக்குமார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட 30 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். வெயில் சரியான வெயில் நேருக்கு நேரம் அடிச்சுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. நம்ம அப்டு ஏக்கரா போட்டிருக்காரு. பவுலரே பாலுக்கும் போயிட்டாரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பிங்கோ. ஒரு பால் பவுலர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இந்த பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் சாம் விரட்டி வந்துருக்காரு. இங்கே 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா தெளிவாக த்ரோ கீப்பருக்கு அடிச்சிருந்தாரு. அம்பேர் என்ன சொல்கிறாங்க? 2 ரன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ரன் ஓடியை தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. அதன் காரணமாக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. டீம்மேட்ஸ் எல்லாருமே கைத்தட்டி வரவேற்று இருக்காங்க. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் முத்துக்குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செல்லப்பன். பாயிண்ட் தலைக்கு மேலே கட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாங்க. பவுண்ட்ரி யாஸ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு செல்லப்பன். முத்துக்குமார் எப்படி ஆடிக்க இருந்தாரோ அவருக்கு பதிலாக வந்த செல்லப்பன் அவரும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் பால்லையே. நெக்ஸ்ட் ஒன் நம்மளே அடிச்சிருக்காரு. லாங் ஆப்ல அங்கே ஃபீல்டர் சாம் நல்ல த்ரோ. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கு போனார். ஆனால் பாலை இங்கிட்டே விலகி போட்டதுனால அந்த பக்கமே ஆட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பால் ஒரு ரன். 5 ஓவருக்கு 65 ரன் அடிச்சிருக்காங்க. 11 சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட வேந்தான் ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜா, காட்டு ராஜா அப்படிங்கிற நேமை சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் அதில் ஒரு லெக் கட்டர் மாதிரி போட்டாரு. அங்கே கேப்ல தட்டி விட்டு போயிருக்காங்க. ஃபீல்டர் பிங்கோ விரட்டி போனாரு. நல்ல ஸ்டாப். தேர்ட் ஒன் தெளிவான இடத்துல குத்திருக்காரு வேந்தன். டாட் பால். ஃபோர்த் ஒன் என்னட்டாரு. ஃபோர்த் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரி போக விடாம. ஆனால் கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் செல்லப்பன் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் 6 அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்
அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. எஸ், பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்துட்டாரு. கடைசி நேரத்தில் செல்லப்ப நல்ல ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமார் அண்ணன் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கேமியோ ஆடி கொடுத்துருக்காரு. 6 ஓவருக்கு 78 ரன் அடிச்சிருக்காங்க. 79 ரன் டார்கெட் ஃப்ரம் முப்பிலிக்குடி. 79 ரன் டார்கெட். ஸோ கண்டிப்பாக 2 பவர் பிளே ஓவர் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்ச்சில். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. 2 டீமை பொறுத்த வரைக்குமே நல்ல பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க 11 ஸ்டார். அதே மாதிரி நல்ல பேட்டிங் லைனப், நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளையாடுறாங்க உப்பிலிக்குடி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத. எப்படி பேட்ஸ்மேனா சிவபிரபு மற்றும் தமிழ் வேந்தன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலா ஸ்ட்ரைக்கில் சிவபிரபு. பாலாவோட ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சுதாகர் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 11 ஸ்டார். பாலோட செகண்ட் ஃபுல் டாஸ் ஆன பால், ஆனால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா. அந்த பக்கமே ஆட பார்த்தாரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடக்கும். அங்கே குமரேசன் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், ஆனால் வந்த பக்கமே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு உப்பிலிக்குடி. அவங்க டீமேட்ஸ் இருக்க இடத்துல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. அவரோட 5th ஒன் அவர் உடச்சு போட்டாரு. அங்கே ஃபீல்டர் செல்லப்பன் கையில் போயிருக்கு. நல்ல பேக்கப் குமரேசன். இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க 11 ஸ்டார். ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்திருந்தாலும் ஒரு சிக்கனமான ஓவர் பவர் பிளே அப்படிங்கும்போது 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு பாலா. செகண்ட் ஓவர் போட செல்லப்பன் ஸ்ட்ரைக்கில் சிவபிரபு. ஒரு தவறான பால், அதை வந்த பக்கமே ஆடி இருக்காரு. தெளிவான ஒரு கனெக்ட் 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு சிவபிரபு பேட்டில் இருந்து வர 2வது பவுண்டரி. செகண்ட் ஒன் அந்த மாதிரி உடம்புல பட்டு போயிருக்கு. அந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா பாலை யாருமே கலெக்ட் பண்ணலை. குயிக்கரான ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாரு. தெளிவாக கொண்டு வந்து காலிலே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்திருந்தாலும் முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு செல்லப்பன். இப்போ ஸ்ட்ரைக்கில் சாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஜெபஸ்டின் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரா, நான் பிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேக்கப் இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங்கானுக்கு போயிருக்கு. பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா தமிழ் விரட்டி வந்தார். ஆனால் இங்கே பவுண்ட்ரியை கிளியர் பண்ணிருச்சு. சிவா பேட்டில் இருந்து வர்ற 3வது பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். 3 பவுண்ட்ரியுமே இந்த மேட்ச்சில் சிவா தான் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாலா ஸ்ட்ரைக்கில் சாம். சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. ஆனால் தெளிவான ஃபீல்ட் செட்டப் அங்கே ஃபீல்டர். பால் 1 ரன். அதோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு சைட் கிளியர் பண்ணியிருக்கு. ஆப்போசிட் விண்டு தான் அடிக்குது, ஆனால் அதையும் தாண்டி கிளியர் பண்ணியிருக்கு. அனதர் ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சிவபிரபு ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன் அதில் சின்ன நிற்கு இருந்துச்சு. நல்ல கேரி பண்ணியிருந்தாரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. பாலா ரொம்ப விலைக்கு போட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரதீப் ரீசெண்ட் டைமில் நல்லா அடிக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டப் அவுட் பண்ணி போய் சூப்பராக ஆடி இருக்காரு. சிவபிரபு எப்படி ஒரு 6 பதிவு பண்ணாரோ அதே மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் கைன் பெரிய ஷாட்டுக்கு தான் போனார். நல்லா கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் கைன் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் தமிழ் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அதே ஓவர்லேயே இதே மாதிரி 2வது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் பாலா. 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 48 ரன் கிட்ட அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத. அடுத்த ஓவர் போட ரமேஷ். ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு. இதே மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 3வது 6 பதிவு பண்ணுறாங்க. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு சாம். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அனதர் ஒன் 6 பதிவு பண்ணியிருக்காரு சாம். பேக் டு பேக் அதே மாதிரி 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பவுலர் சேஞ்ச். ரிமைனிங் இருக்க பால் போட மணி. இந்த முறையும் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆர்டி 6 பதிவு பண்ணியிருக்காரு சாம். நேருக்கு நேர் 3 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் முதல் 2 பாலில் 3 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவருக்கு 10 அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 16 பாலுக்கு அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்
சப்போர்ட் பண்ணி போனார். ஆனால் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு மணி. நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏறி போன பார்த்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி பவுண்ட்ரி போகுதா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்கிட்டு இருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போகலை அப்படின்னு நினைக்கிறேன். பால் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க 14 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். இந்த 2 பால் முக்கியமாக இருக்க போகுது இந்த ஓவரில், இந்த மேட்சுக்கு. அங்கே முத்துக்குமார் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 13க்கு 27. சரி, நியூ பேட்ஸ்மேன் கதிர் தட்டி விட்டு ஓட பார்த்தாரு. அங்கே கேப்பில் போகுது. ஃபீல்டர் மலையராஜா விரட்டி போய் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. இந்த ஒரு ரனோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 53 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு கிட்டத்தட்ட 26 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் 2 பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. பித்தூர் பட செல்லப்பன் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபிளிக் மாதிரி போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சுதாகர் நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ. இப்போ பேக்கப் நின்றுருக்காரு குமரேசன். இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஒன். நம்ம சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமான பால் சாம் தான் ஸ்டேக்கு தக்க வைக்க நினைப்பாரு. அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 3-4 சிக்ஸுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாரு. இந்த பால் 2 ரன். தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது. ஃபீல்டர் ரமேஷ் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ், ஸ்டாப் பண்ண முடியல. அனதர் ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சாமுவேல். இருக்க 9 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். சாம் காலில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ 2 ரன் ரஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட முடியாது. அங்கே கஷ்டப்படுறாரு. ஃபர்ஸ்ட் ரன் ஓடவே கால் ரொம்ப பொத்து விட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஜபஸ்டின் பவுண்டரியை சேவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. அம்பேர் 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான நேரத்தில் கதிர் அவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 7 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் காலி பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம் காலில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. கால் பொத்து விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஓடும்போது. ஸோ 2 ரன் ஓடுறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். 1 ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ நம்ம நிறைய டைம் சொல்கிறதும் கூட அதுதான். பிளேயர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரான ஒரு பிளேயிங்கில் விளாடுங்க. ஷூ போடுங்க. மஸ்ட்டாக அப்டமன் கார்டு வாங்க. நல்லா அடிக்கிறாரு சாம். போன ஓவரில் ஒரு பாலில் கால் வந்து ரொம்ப பொத்து விட்டு ரத்தம் ஊற்றிடுச்சு. ஸோ அதன் காரணமாக இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும் அப்படின்னு நிலமையில ஸ்ட்ரைக்கில் காலி. கடைசி ஒரு பட சுதாகர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்ன்னு பார்க்கலாம். தமிழ் விரட்டி வந்தார். இடையில மணி வந்துட்டாரு. ஆனாலும் தமிழ் தெளிவாக கேட்சை பிடிச்சிட்டாரு. 5க்கு 16. இப்போ ஸ்ட்ரைக்கில் பிங்கோ. செகண்ட் ஒன். காலில் பட்டு போயிருக்கு. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது தெளிவாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாம ஸ்ட்ரைக்கில் வைக்க நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கீப்பர் அவுட்டு போயிட்டாரு. 3 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். 3 பாலும் கிட்டத்தட்ட பவுண்டரிஸை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் சாம். 4th ஒன். சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் செல்லப்பன் அவரையும் தாண்டி போயிருக்கையா. தேவையான ஒரு 6 கொண்டு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரிமினி இருக்க 2 பாலுக்கு கிட்டத்தட்ட 9 ரன் அடிக்கணும். மேட்சை ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 2 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். இந்த பால் மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன் கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. அங்கே ஃபீல்டர் செல்லப்பன் 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 1 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு எதுவும் பண்ணாமல் போட்டாலே மேட்சை வின் பண்ணலாம். தெளிவாக போட்டிருக்காரு. அங்கே நல்ல கேட்ச். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டார் சாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்சை வின் பண்ணல. ஹால் லக் ஃப்ரம் சாம் அப்படின்னு தான் சொல்லணும். 2வது அணியாக இந்த டோர்னமெண்ட்டில் முதல் சுற்று வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்க்க முடியுது. நல்லா ஆடி கொடுத்த சாமுக்கு முத்துக்குமார் அண்ணன் அவங்க போய் அப்ரிசியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.